என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 8ஆம் நாள். கண்ணீரும் கெம்பீரமும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சங்கீதம் 126. கண்ணீரும் கெம்பீரமும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். சங்கீதம் 125:5. கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிறவன் கண்டிப்பாய் அதன் நற்பலனை அனுபவிப்பான். இது ஆன்மீக உலகிலும் உண்மை, இவ்வுலகியல் காரியத்திலும் உண்மை. ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற மிகுந்த ஆர்வத்தோடும் உந்துதலோடும் பிற மாநிலங்களில் உள்ள பணித்தலங்களுக்கு அநேகர் செல்கின்றனர். அங்கே எதிர்ப்புகள் அநேகம். தங்கள் பண்ணைகளில் அடிமைகள் போன்று பணிபுரியும் பணியாட்களை ஊழியர்கள் திசை திருப்புகிறார்களே என்று நில உரிமையாளர்கள் ஊழியக்காரரை வெறுத்து பல்வேறு தொல்லைகளுக்கு உள்ளாக்குகிறார்கள். மேலும் நாம் நம் சொந்த மண்ணில் நல்ல வசதிகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்க நம் நற்செய்தி ஊழியர்கள் சொற்ப வருமானத்தில் எந்த வசதிகளும் இல்லாத மலை நாடுகளில் முன்னேறாத கிராமங்களில் வாழ்கின்றார்கள். தங்கள் பிள்ளைகளை அங்கே படிக்க வைக்க இயலாததால் தூரத்திலுள்ள டோனாவூர் பள்ளியில் படிக்க வைக்கிறார்கள். பிரிவு துயரால் அந்த பிள்ளைகளும் பெற்றோரும் படும் பாடு மிக மிக அதிகம். இது போன்று இன்னும் சொல்லி அறிந்து கொள்ள முடியாத துன்பங்களுக்கிடையில் நற்செய்தி விதைகளை விதைக்கிறார்களே, இவர்கள்தாம் கண்ணீரோடே விதைக்கிறவர்கள். இவர்கள் கெம்பீரத்தோடே அறுக்கிறார்களா என்றால் உடனே அறுப்பதில்லை. பல காலம் காத்திருந்தால் கோதுமை மணிகள் நிலத்தில் விழுந்து தங்களையே அர்ப்பணித்திருந்தால் நல்ல ஆன்ம அறுவடை கிடைக்கிறது. அங்குள்ள விசுவாசிகளே ஊழியம் செய்ய தொடங்குகின்றனர். இந்த கெம்பீர அறுவடை குறித்து ஊழிய செய்திகளை தாங்கி வரும் இதழ்களை நாம் படிக்கிறோம். ஆனால் அச்செய்திகள் யாவும் கண்ணீரில் நனைந்து உருவானவை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாமும் கூட கண்ணீரோடோ இல்லாமலோ விதைப்போம், அறுவடை நிச்சயம். ஏனெனில் ஒரு கலசம் தண்ணீரை அவருடைய சீஷர்களுக்கு கொடுக்கிறவர்களுக்கு கூட பலன் கொடுப்பவர் ஆண்டவர் என்பது உண்மை. கெம்பீரமான அறுவடை இம்மையிலும் கிடைக்கலாம், மறுமையிலும் கிடைக்கலாம். கெம்பீரமான அறுவடை இம்மையிலும் கிடைக்கலாம், மறுமையிலும் கிடைக்கலாம். ஜெபம். இறைவா, எங்கள் நாட்டில் சத்தியத்தை சொல்பவர்கள் கண்ணீர் விட வேண்டிய நிலையில் இருப்பதை அறிவீர். ஆனாலும் பெரிய விளைச்சலையும் அறுவடையையும் தரக்கூடியவர் நீர் என்பதை அறிவோம். கண்ணீரோடு விதைத்தாலும் கரிசனையோடு விதைக்கவும் நல்ல அறுவடையை கண்டு கொள்ளவும் உதவும். ஆமேன்.